அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறத விட அதை செயலில் காட்டுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதால் நான் ரெகுலராக வீட்டில் எடுத்துக்கிற ஜூஸஸ் பற்றி உங்ககிட்ட எப்படி செய்கிறதுன்றதையும் செய்து காட்டலான்னு தோணுது. ஓகே, நம்ம செய்யலாம். இப்போ நான் ராஸ்பெர்ரி 250 கிராம் நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த பழம் ஊர்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி செய்யலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமானது. அதுக்குள்ளே சுகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொதித்து ஆற வச்ச பால் 1/2 கப், அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு வார்த்தைகளை சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் ஜூஸ் அப்படின்னாலே போய் நாங்கள் கடையில் வாங்கி அதை ஈஸியாக குடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் இதுக்கும் மேலே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சோ நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது அதில் இருக்கிற ஆரோக்கியமே தனி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிச்சாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை இப்படியவும் நீங்கள் குடிக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதால நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா இதில் உள்ள விதைகளையெல்லாம் தனிமைப்படுத்தி எடுத்துக்கலாம். அப்போ ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும், நல்ல மிதமாக நம்ம குடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நமக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய். இது எவ்வளோ பேர் செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே வழக்கம். நான் பாதி வெள்ளரிக்காவை தோலெல்லாம் நீக்காமல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட பாதி இஞ்சி வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு லெமன் ஜூஸ் இல்லை லைம் ஜூஸ், இதில் ரெண்டில் எது கிடைச்சாலும் ஒரு லெமன் ஜூஸை நீங்கள் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் நம்ம சும்மா சாப்பிடுவோம், பட் ஜூஸாக எடுக்கும்போது இன்னும் அது உடம்புல நல்லா போய் சேரும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். ஓகே, இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணட்டும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் ஜூஸ் எல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறத விட வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வெயில் காலத்தில் நம்ம உடம்பு சூடு தணிச்சிரும். இந்த வெள்ளரிக்காய் இதில் சுகர் சேர்க்க வேணாம், நாம் தேன் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேன் நான் இதில் சேர்க்குறேன். பாருங்கள், அட்டகாசமாக நமக்கு 2 ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமான வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு நமக்கு உடம்புக்கு எடுத்துக்கிட்டாதான் நோய் நொடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.